வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் பல சுற்றுலா தலங்களை கொண்ட அருமையான இடம். இந்த சுற்றுலா தலங்களை பார்ப்பதற்காகவும் அதை பார்த்து ரசிப்பதற்காகவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் இந்த நீலகிரி மாவட்டத்தை நாடி வருகிறார்கள். இது இந்தியா திருநாட்டிலே இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலே இருந்து அதிகளவு இங்கே சுற்றுலா வருகிறார்கள். இதிலும் லண்டன் பகுதியிலே இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த நீலகிரி மாவட்டத்தை நாடி வருவார்கள். காரணம், அவர்கள் முன்னோர்கள் இந்த நீலகிரி மாவட்டத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்தவர்கள் இங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற சொல்லுக்கு இணங்க இந்த நீலகிரி மாவட்டத்தை நாடி வருவார்கள். அப்படி வருகின்றவர்கள் காரிலோ பேருந்துகளிலோ அல்லது மற்ற வாகனங்களிலோ பயணம் செய்வதை விட மலை ரயிலில் பயணம் செய்வதையே விரும்புகிறார்கள். இதற்காக வாடகைக்கு அந்த மலை ரயிலை மொத்தமாக லண்டனை சேர்ந்தவர்கள் வருகை தருகிறார்கள். குன்னூர் உதகை என்பது ஒரு சிறப்பு செய்தியாக இருக்கிறது. ஊட்டி மலை ரயில் வாடகைக்கு எடுத்து வந்த பலரை வியப்பில் ஆழ்த்தியது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து மலைகளின் அரசி நீலகிரி தொடபெட்டா, அவலாஞ்சி ஏரி, மான் பூங்கா, எமரால்டு ஏரி, ஊட்டி தாவரையல் பூங்கா, ஊட்டி ஏரி, கல்லட்டி நீர்வீழ்ச்சி, முதுமலை தேசிய பூங்கா, ஊட்டி மலை ரயில், ரோஸ் கார்டன் என்று பல்வேறு பகுதிகளிலே சுற்றுலா பயணிகள் இதில் பயணம் செய்து மகிழுகிறார்கள் என்றும், இத்தனை இடங்களை சுற்றி பார்க்க இருந்தாலும் ஊட்டி மலை ரயிலிலே போக வேண்டும் என்பது பலரது தீராத ஆசையாக இருக்கிறது. இதிலும் குன்னூர், மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களிலிருந்து உதகைக்கு மலை ரயில் உள்ளது. இதில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டி செல்வதின் சற்று ஸ்பெஷல். அது ஒரு தனியான சுகம், தனியான அனுபவம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சுற்றுலா பயணிகள் மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டி இடையே இயக்கப்படும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இந்த மலை ரயில் பயணம் செய்வதே சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள் என்றும் தெரிய வருகிறது. சாதாரண பாதையில் இருந்து கிளம்பும் இந்த மலை ரயில் ஏறும்போது தண்டவாளம் பாதையை அது பற்கள் பொருத்திய சங்கிலி பாதை அமைத்திருப்பதும் இந்த ரயில் பாதையில் ஒரு சிறப்பு. இது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்திய திருநாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் செய்த ஒரு பணிகளிலே இதுவும் ஒரு சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது. பல் சக்கரத்தில் இந்த மலை ரயில் இயக்கப்படுகிறது. இது 1899 ஆண்டு இந்த மலை ரயில் ஆசியாவிலே மிக செங்குத்தான, அதே நேரத்தில் மிக நீளமான மீட்டர் கேரேஜ் ரயில் பாதை என்ற சிறப்பும் இதற்கு உண்டு. இதனாலேயே வெளிநாட்டு பயணிகள் இங்கு வரும்போது மலை ரயிலை மொத்தமாக வாடகைக்கு எடுத்து அதில் பயணம் செய்கிறார்கள். வாடகைக்கு ரயில் இப்படித்தான். சமீபத்தில் கூட இங்கிலாந்தில் இருந்து வந்த ஒரு குழு மலை ரயிலை ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் என்ற பேரம் பேசி எடுக்கப்பட்ட தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் 6 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தி மலை ரயில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வாடகை எடுத்து வந்தார்கள். அதாவது
இங்கிலாந்தை சேர்ந்த 12 பேர், ஆஸ்திரேலியாவில் இருந்து 2 பேர் என மொத்தம் 14 சுற்றுலா பயணிகள் 6 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்தி மேட்டுப்பாளையம் குன்னூர் வரை மலை ரயில் நேற்று தனியாக வாடகைக்கு எடுத்து வந்ததாக தெரிகிறது. குகை வீடியோ. அவர்கள் நேற்று காலை இல் குரோல், ரன்னிமேடு மலை ரயில் நிலையங்களில் இறங்கி அங்குள்ள இயற்கை காட்சிகளை ரசித்த பிறகு ஆங்கிலேயர்கள் அமைத்த பாலங்கள், குகைகள், மலை ரயில்கள் செல்வதை வீடியோ எடுத்து மகிழ்ந்தார்கள் என்றும், பழமையான் வாய்ந்த இந்த மலை ரயில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறப்பான அம்சமாக அமைந்திருக்கிறது என்பது நமதுடைய சிறப்பு செய்தியாளர் உதகையிலே இருந்து நிக்கோலஸ் அவர்களோடு சாகுல் அமீத் அவர்கள், இந்த ஆசா அமீத் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள். இது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டுகளிப்பதற்காக ஒரு இதமாக, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருந்து வருகிறது என்பதை நமது சிறப்பு தொகுப்பாளராக, எடிட்டராக இருக்கும் பிரசாத் அவர்கள் இதை நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற தொட்டபெட்டா, அரசினர் பூங்கா, ரோஜா தோட்டம், படகு இல்லம், முதுமலை வன சரணாலயம், இன்னும் பல்வேறு சுற்றுலா தலங்களை இதில் இடம்பெற செய்து இதை தொகுத்து சிறப்போடு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, அவரோடு நமது செய்தியாளர்களோடும் இந்த நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற சிறப்பான செய்திகளை நீங்கள் கண்டு மகிழ யூடியூப் பகுதியிலே நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் இதுபோல செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை பார்த்து நீங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கருத்துக்களையும் பரிமாறலாம். கருத்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் தரும், உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்